சின்னத்திரை நடிகர் சங்கத்துடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்களை பிறந்தநாளாக பெற்றிருக்கிறேன். நான் இப்போ பேச ஆரம்பித்தது காரணமே இந்த சங்கத்தை உருவாக்கிய இன்றைக்கும் நம் நினைவில் வாழும் என்னுடைய அன்பு நண்பர், திரைப்பட கல்லூரியில் எனக்கு முன்னாடி படித்தவர் SN வசந்த் அவர்கள். அவர்கள் உருவாக்கிய இந்த சங்கம் மீனாகுமாரி மேடத்துக்கெல்லாம் நல்லா தெரியும். அவருடைய பெயரை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. இப்போ எப்படி சில தலைவர்களுடைய படங்களை பயன்படுத்துகிறாங்களோ அது அவங்களுக்கு தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. என்னை பொறுத்த வரையில் வசந்த் நல்ல மனம் படைத்தவர், நல்ல எண்ணம் கொண்டவர். இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அந்த SN வசந்த். நான் எப்பயுமே அவரை நினச்சிக்கிறேன், வார்த்தைகளால் அல்ல செயலால். அந்த குடும்பத்தை பற்றி யாருமே நினைக்கிறதில்லை. நான் முதல்ல தேர்தலில் போட்டி போடுறப்ப என்னை வாழ்த்தின சிறப்பு அழைப்பாளர் SN வசந்த் அவருடைய துணைவியார் சாரதா வசந்த் அவர்கள். அதே மாதிரி அவருடைய பொண்ணு அபர்ணா, அவருடைய பையன் கிருஷ்ணா. இன்னைக்கு கிருஷ்ணா வர முடியல. SN வசந்த் அவருடைய துணைவியார் வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க. சாரதா வசந்த் அவர்கள் மேடைக்கு வாங்க. அபர்ணா நீங்களும் வாங்க. SN வசந்த் அவருடைய மகள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர் இல்லைன்னா இன்னைக்கு சங்கம் இல்லை, நாம இல்லை. நான் என்றைக்குமே அவருடைய வாழ்த்துக்களோடு தான் எதையும் தொடங்குவேன். உங்களின் சார்பாக வரவேற்கிறேன். எந்த பணியாக இருந்தாலும் அன்பே துணை அறக்கட்டளை மூலமாக கலைஞர்களுக்கு என்றைக்கும் நான் துணை நிற்பேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏதோ நான் பதவியில் நிற்கலைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. என்னுடைய சார்பாக என்னுடைய நிழலை போல் 22 பேருமே நிற்கிறாங்க. 22 பேருமே நான் நிற்கிற மாதிரி நினச்சி நீங்கள்லாம் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பக்கபலமாக நிச்சயம் நான் இருப்பேன். உதவாத கரங்களை ஒதுக்கி தள்ளுங்கள், உழைக்கும் கரங்களை தேர்ந்தெடுங்கள். என்றும் உங்களில் ஒருவனாக உங்களுக்காக உழைப்பேன், உங்களுடன் இருப்பேன். நன்றி, வணக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் வசந்த் சாரே இங்கே வந்த மாதிரி தான் இருக்கு. உங்களை வேற வசந்த் சாரை வேறன்னு பார்க்க முடியாது. ரெண்டும் ஒரே உயிர் தான். ஸோ வசந்த் சார் வாழ்த்துனா எப்படி இருக்கும்? அப்போ இவங்க வாழ்த்துனா அவர் வாழ்த்துன மாதிரி தானே. மேம் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். రవివర్మ అన్నకి ரொம்ப థ్యాంక్స్. మీరు వచ్చిందానికి చాలా థ్యాంక్స్. ధన్యవాదాలు, మర్యాదలు అన్నీ ఉన్నాయి. మీరు మాట్లాడతారా ప్లీజ్? From the start, Ravi Varma uncle எங்க கூடவே travel பண்ணாரு. Whatever function in the house, என்ன ஒரு சின்ன விசேஷமா இருந்தாலும் அவர் வந்து ஃபேமிலி மாதிரி இருந்து எங்க கூட இருந்துட்டு travel பண்ணாரு. By heart he is a very nice person. Hope so everything goes good for him. All the very best for the team as well. Thank you. Whole Chinnathirai union is nothing without your family and without your father.